பீர்க்கங்காவா இந்த காய் எங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்கன்றவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, அடுத்தடுத்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கும் இதோட டேஸ்ட். பீர்க்கங்காய் நல்லா பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்ச டிசைன்ல நீங்க என்னென்ன வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்டாவும் நீல நீளமாவும் கட் பண்ணிட்டு தண்ணி விட்டு உப்பெல்லாம் போட வேணாம். லைட்டா ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்தாலே போதும். லைட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டா போதும். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா இல்ல என்ன இருக்கும் உங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா என்ன வச்சிருக்கீங்களோ போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஒரு மாதிரி பஜ்ஜி கன்சிஸ்டன்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலா பீர்க்கங்காய் பஜ்ஜி தான். இப்ப நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா மாவு கோட் பண்ணிட்டு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, மாவு லைட்டா கெட்டியா இருக்கணும். அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுங்க. லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனாலே போதும். இதுக்கு அட்ரஸே தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி மட்டும் அட்டகாசமா இருக்கும். இனிமேல் லைட்டா இட்லி மிளகாய் தூள் போட்டு சாப்பிடுங்க, செம்ம சூப்பரா இருக்கும்.